ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸோட வருவோம், இன்ட்ராடே அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸை நோட் பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள், மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல, நான் இங்கே எந்த ஃபேக் ப்ராமிஸும் கொடுக்க வரல. ஸோ இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வரும், எந்த வித இந்த மாதிரி ஒரு கேரண்டி கொடுக்க வரல. ஸோ நான் வாட் எவர் ஐம் கிவிங் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். திரும்ப சொல்கிறேன், ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் ஹைலி ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, தெரியாமல் ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்துடாதீங்க. இட் வில் வைப் அப் யுவர் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஷார்ப் அண்ட் ஸ்மார்ட் செட்டப் இருந்தால் மட்டும்தான் இதை நீ ஆக்டிவேட் பண்ணணும். இல்லைனா இது ஆக்டிவேட் ஆகிறது கஷ்டம் உங்களுக்கு. நீங்கள் ஒரு வெல் குட் செட்டப் இருக்கா, தென் நோட் மை லெவல்ஸ் அண்ட் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள், ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ வாங்க, இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட முக்கியமான லெவல்ஸை நோட் பண்ணிக்கோ. நோ ட்ரேட் ஜோன் 51,600, 51,577. அதுமாதிரி டவுன் சைட் நீங்கள் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க, which is 51,299 and 51,278. ஸோ 278ஓட 253ன்னு வச்சுக்கோமே. ஸோ 253. ஓகே, ஸோ ரொம்ப பெருசாக இல்லை. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, ஏன்னா 278 தான் இருந்தாலுமே 253ல வரைக்கும் கீழே வர மாதிரி வந்துச்சுன்னா ட்ராப் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் இதையும் நான் சேர்த்துறேன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் ட்ரேடு எடுக்காதீங்க. ஏன்னா பிக் பிளேயர், இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர் எல்லாம் அவங்க ஐ மீன் லாட்ஸை இந்த இடத்துல தான் ரைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவசரப்பட்டு நீங்கள் போயிட்டு தேவையில்லாமல் இந்த இடத்துல போனோன்னே ட்ரேட் எடுத்திங்கன்னா லாஸ் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த இடம் உள்ளே வந்துச்சுன்னா எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கும் அந்த பக்கம் ட்ரேட் எடுங்க. ஸோ வாங்க, நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் அப். நல்லா பார்த்துக்கோங்க, கேப் அப். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி நான் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே நேரத்தில் நிஃப்டி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நிஃப்டி டவுன். என்ன சொன்னேன், நிஃப்டி உங்களுக்கு கேப் டவுன். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு, நிஃப்டி ஆல் டைம் ஹையில் போயிட்டு இருக்குது, உடச்சிட்டு போயிட்டு இருக்குது. எனி டைம் செல்லிங் ப்ரெஷர் கேன் ரூயின் யூ. அதனால் மார்க்கெட் மேலே போச்சுன்னா கூட உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா கால் ரைட்டர்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்காங்க, புரியுதுங்களா? ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம விடுங்க, அதை நம்ம நிஃப்டி வரும்போது பார்த்துவோம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியோட முக்கியமான லெவல், சப்போஸ் நம்ம கேப் அப் எதிர்பார்த்த மாதிரி நம்ம பாக்ஸ் ஒன் கிட்ட வந்துட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்போ மார்க்கெட் உடையுதோ, அதாவது 51,515 இந்த இடத்துல எப்போ மார்க்கெட் உடையுதோ, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே 51,467, 437 டார்கெட் வரும். ஸோ 437க்கு வந்துட்டு கொஞ்சம் திரும்பவும் மேலே போகும். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பவுன்ஸாக எப்போ இதை உடையுதோ 350 வரும். 350யும் உடைச்சிட்டு கொஞ்சம் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக நம்ம கீழே இருக்க பாக்ஸ் ஜோனுக்கு வந்து விடும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. பாக்ஸ் ஜோன் வந்த அப்புறம் மார்க்கெட் டான்ஸ் ஆடி எப்போ 278ம் உடையுதுன்னா ஹெவி ஃபால். திரும்ப சொல்கிறேன், 278லாம் உடைச்சதுன்னா ஹெவி ஃபால் ஆயிரும். மார்க்கெட் அகல பாதாளுக்கு வந்துடும். ஸ்ட்ரைட்டாக 50,983 எவ்வளோ பெரிய பாயிண்ட் இருப்பாரு கீழே. வேறு எந்த இடத்துல உங்கள் சும்மா நிற்காமல் சரசரன்னு வந்துடும். நடுவில் ஜஸ்ட் ஒரு தடவை மட்டும் புல் பேக் எடுக்கும், மற்றபடி கரெக்டாக இந்த இடம் வந்துடும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இது கீழே பெரிய டார்கெட் இருக்குது. சேம் டு சேம் தான். நீங்கள் கேப் டவுனும் இது கீழே எங்கே இருந்துச்சுன்னா நம்ம பாக்ஸ் ஒன் கீழே இருந்து எப்போ உங்களுக்கு 278 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருதோ அப்போ கூட இந்த இடம் வர வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்கிறேன், கிளியர் தான். ஓகே, ஸோ கேப் அப் இந்த இடம் எடுத்தால் கீழே வரும், ஃபாலோடு பை இது வந்துடும். ஸோ கேப் டவுனே டைரெக்டாகவே இங்கேயே இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணாது மேலே போகிறதுக்கு, கீழே ஃபால் ஆயிரும். ஓகே, ஸோ மேலே எப்போ போகும் கேப் டவுன்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்துல போயிட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் எவ்வளோ நேரம், ஒரு 20 நிமிஷம் இருக்கணும். இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்லவும் சொல்லிட்டேன். 20 மினிட்ஸ் இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா நேராக போச்சுன்னா 51,350 கொஞ்சம் வரும், புல் பேக் எடுக்கும். திரும்ப இதை உடைக்கும் போது 51,350, 430. ஓகே, 51,350, 430 கொஞ்சம் அப்படியே சஸ்டெயின் ஆகி
467, 51, 555. ஸோ இங்கேருந்து போகிறது கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அண்ட் அப்சைட் பாக்ஸ் ஒன் வரைக்கும் போகும். கிளியர்? சப்போஸ் கேப் அப்பே பெருசாக எடுத்துருச்சு, நம்மளோட ஜோனுக்கு மேலே இப்படி சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது நம்ம முக்கியமான இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அப்சைடில் இருக்க ஜோன் சஸ்டெயின், அப்புறம் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா 650 கிட்ட வரும்போது மார்க்கெட் கொஞ்சம் அப்படி புல் பேக் எடுக்கும். முக்கியமான லெவல் இந்த இடத்துல கூட நீங்கள் மார்க்கெட்டில் நல்லா பாருங்கள், 650ல ரிட்டர்ன் ஆயிடக்கூடாது. நல்லா பாருங்கள், 650 முக்கியமான ஒரு ஜோன். ஓகே, ஸோ இந்த இடம் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் திரும்ப இங்கேருந்து விழுந்துடும், இந்த இடம் ட்ராப் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். எப்போ 650க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதோ நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், இந்த 721ல் உங்களுக்கு யாரா ஸ்கால்பர்ஸ் அவங்க புக் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் 779 ஃபர்ஸ்ட் டார்கெட், 875 இஸ் த செகண்ட் டார்கெட். கிளியர்? எனி டவுட்? எனி டவுட்? அதே மாதிரி 51,930. ஓகே, 51,930 இஸ் த தேர்ட் டார்கெட். எழுதிக்கோங்க, நான் இதில் மார்க் பண்ணலை, எழுதிக்கோங்க. 51,930. கிளியர்? ஸோ உங்களுக்கு இப்படி நான் டார்கெட் கொடுத்துட்டேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், அப்சைட் போகும்போது ஸ்லோவாக போகும். ஏன்னா மார்க்கெட், ஏன்னா நிஃப்டி இதுக்கு சப்போர்ட்டாகவே இல்லை. ஏன்னா நிஃப்டியில் அப்சைட் போக போக செல்லிங் ப்ரெஷர் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் டு பி அப்சைட் வெரி ஸ்லோ. டவுன் சைடுக்கு இப்போ ரெடியாக இருக்கிறனால எல்லாரும் அங்கே ரைட் பண்ணுறனால கொஞ்சம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும், டக்கு 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 டக்குன்னு எல்லாரும் உள்ளே இறங்கிடுவாங்க. ஓகே, ஸோ செல்லர்ஸ் வில் பி மோர். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கிளியர்? ஸோ மார்க்கெட் சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, சப்போஸ் மார்க்கெட் இஸ் அ ஃப்ளாட் ஓப்பனிங் மார்க்கெட், வெயிட் பண்ணுங்கள் 10 to 10:30. ஓகே, ஸோ இந்த கேப்புக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இதில் ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் மொமெண்டம் கிடைக்கும், அந்த டைரக்ஷனை ட்ரேட் பண்ணுங்கள். கிளியர்? ஸோ சொல்லிட்டேன், இதுக்கு கீழே வந்தாலும் இப்படி வரும், இதுக்கு மேலே வந்தாலும் சொல்லிட்டேன், அதே மாதிரி இது கீழே வந்தாலும் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலும் சொல்லிட்டேன். ஸோ 4 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 5வது உங்களுக்கு ஃப்ளாட் மார்க்கெட். ஸோ வாங்க நம்ம நிஃப்டியோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் போது பார்க்கணும். நிஃப்டி த சேம் தான். ஓகே, நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன், நிஃப்டி ஒரு டவுன் சைட் சொல்லியிருக்கேன், கேப் டவுன். மேபி நிஃப்டி டவுன் ஆகி பேங்க் நிஃப்டி கூட டவுன் ஆக புல் பண்ணிச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் லெவல் அகல பாதாள லெவல், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல மொமெண்டம் இன்னைக்கு இருக்கும். கிளியர்? அப் சைடு இல்லைனாலும் ஒரு நல்ல மொமெண்டம் டவுன் சைடில் உடச்சதுன்னா கிடைக்கும். ஸோ அப் சைடில் இருக்க இந்த ஜோனை நோட் பண்ணிக்கோ. திஸ் இஸ் 25,336, 25,326. ரைட்? அதே மாதிரி இங்கே டவுன் சைட் லெவல்ஸும் எழுதிக்கோங்க, விச் இஸ் 25,232, 25 என்ன எழுதிக்கலாம் 220. ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஓகே, 232 அண்ட் 198 எழுதிக்கோங்க. 25,198, 25,198. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ ஏன்னா இது ஒரு நோ ட்ரேட் ஜோன். அப்போ என்ன தான் சார் பண்ணலாம் இன்னைக்கு? ஸோ வாங்க நல்லா பாருங்கள். ஓகே, இங்கே இருக்கா ஜோன்ஸு? ரைட். ஸோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சப்போஸ் இன்னைக்கு நிஃப்டி கேப் டவுன் ஆயிடுச்சு பை சான்ஸ், நம்மளோட 198 கீழே விழுந்துருச்சு. ஸோ செம்ம மூவாக இருக்கும். டவுன் சைட் பெரிய மூவ்ஸ் எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது? ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,080. ஓகே, 25,080. செகண்ட் டார்கெட் 24,999. தேர்ட் டார்கெட் 24,964. இது மூணுமே இருக்குது. இங்கே பாருங்கள், 25,080, 999, 964. இது டவுன் சைட் டார்கெட். வெரி உங்களுக்கு நிற்காம நடுவில் எந்த ஒரு சப்போர்ட் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. சரன்னு விழுந்துடும். ஓகே, ஸோ இந்த இடம் சஸ்டெயின் ஆகிடுச்சு விழுந்துச்சுன்னா ஸோ இந்த மூவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 1. சப்போஸ் கேப் டவுன் நம்ம லெவலில் எடுக்குது, இங்கே இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட்டில் நான் சொன்ன டைம் இருக்குது எவ்வளோ நேரம்னு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 25,278 சொல்லியிருக்கேன். 78 வந்த அப்புறம் கொஞ்சம் அப்படி புல் பேக் எடுக்கும், எடுத்துகிட்டு ரொம்ப தூரம்லாம் எடுக்காது, எடுத்துகிட்டு திரும்ப இது பிரேக் ஆச்சுன்னா மேலே இருக்க 25,333 வரைக்கும் திரும்ப டார்கெட் போயிடும். சப்போஸ் 25,333யும் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 368 and 435 மேலே இருக்க லெவல்ஸ் வந்துடும்.
நல்லா திரும்ப சொல்கிறேன், 25,500க்கு முன்னாடி இந்த 435லேருந்து 500 வரைக்குமே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ கவனமாக இருங்க. மார்க்கெட் மேலே போச்சுன்னா ட்ரையல் பண்ணிக்கிட்டே போங்க. இப்படி போதா ட்ரையல் பண்ணுங்கள், இப்படி போதா ட்ரையல் பண்ணுங்கள். சிஸ்டம் முன்னாடி இருந்து ட்ரையல் பண்ணிக்கிட்டே போங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ரைட். சப்போஸ் கேப் அப்பே இந்த நம்ம லெவலுக்கு மேலே இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். சஸ்டெயின் ஆகுதா, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். உடச்சதுன்னா 368 அண்ட் 435 எங்கே வேணால் மார்க்கெட் இந்த போட்ட லைனில் எங்கேருந்து வேணால் ரிவர்சல் எடுக்கும். ஸோ கவனமாக இருங்க. ஓகே, ஸோ கவனமாக இருங்க. ரிவர்சல் எடுத்துச்சுன்னா வெல் அண்ட் குட். ஸோ இதுக்கு கீழெல்லாம் வந்துச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை, மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிரும். டன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கீழே வரும். இங்கே சப்போஸ் இது கீழே ஓப்பன் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் 25,278 கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். இதை உடையும் போது உங்களுக்கு 25,264 நம்ம கீழே இருக்க பாக்ஸ் ஒன்று வரும். அதே மாதிரி தான் சொல்கிறேன், இதையும் உடச்சி 198 உடச்சிருச்சுன்னா மார்க்கெட் 080,999 வந்துடும். ஓகே, ஸோ இதையும் நீங்கள் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, ஜஸ்ட் ஃப்ளாட், ஓகே, வெயிட் பண்ணுங்கள். எந்த பக்கம் ஒரு 10-10:30க்கு அப்புறம் மொமெண்டம் கிடைக்குதோ அந்த மொமெண்டமே ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், பல நாளாக மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரைட். ஸோ சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. கிளியராக சொல்லிட்டேன், என்னென்ன சொல்லியிருக்கேன் இது பாருங்கள், போடுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் இதெல்லாம் உடச்சின இது, அதே மாதிரி இதை உடச்சின இது. ஸோ கேப் டவுனே பெருசாச்சுனாலும் ஸ்ட்ரெயிட்டாகவே டவுன் சைட்டாக இருக்குது. ஸோ எல்லா இதுவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ப்ளீஸ் லைக், கமெண்ட். நீங்கள் கமெண்ட்டே பண்ணுறதில்ல, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும், டோன்ட் வரி. ஓகே, ஆனால் நிறைய விஷயம் உங்களுக்கு கற்றுக்க கிடைக்கும். நீங்கள் இப்படி மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இட் இஸ் வெரி டஃப் ஃபார் யூ டு மேக் அப் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ see you soon tomorrow with a new analysis. Till then, thank you. Bye bye from a professor. Bye bye.